ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பவுடர் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுடரை சின்ன பிள்ளைங்களில் இருந்தே கொடுத்து பழகணும்னா அவங்களுக்கு போன்ஸில் எந்த விதமான பிரச்சனையுமே வராமல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்ல ஹீட் ஆனதும் 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இந்த ராகி மாவில் உள்ளதுலேயே அதிகமாக கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. இதை வாசனை வர்றது வர வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா இதை வேறு ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது அப்படியே இருந்து ஆறட்டும். அடுத்தது 1/2 கப்பு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு ரொம்பவே நல்லது. இதுலேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. எள்ளு எல்லாம் பொரிஞ்சு வரக்கூடிய சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப்பு வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். இதையும் வாசனை வர்றது வர வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். இதையும் வாசனை வர்றது வர வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தில் எந்த விதமான கல்லும் இல்லாமல் பார்த்துக்கிடணும். இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் வறுத்து எடுக்கலாம். இதுக்கு கூடயே 2-3 ஏலக்காவும் போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்கு போட்டு அதையும் வறுத்துடலாம். இது எல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதே போல் பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்ச ராகி மாவையும் சேர்த்து இனி ஒருக்க கூட பொடிச்சு எடுத்துடலாம். அப்போ எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஆற விட்டுட்டு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. அப்படியே இருந்து இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை உருண்டை பிடிச்சி சாப்பிட்றதா இருந்தாலும் உருண்டை பிடிச்சி சாப்பிடலாம். கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுக்கிடணும். இல்லைன்னா கொதிக்கிற பாலில் 1 டீஸ்பூன் போட்டு கலக்கியும் குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தை தரக்கூடியது. எலும்புகள் நாள் போக போக ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் தேய்மானம் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பவுடர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கலக்கி கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு நாள் ஆக ஆக எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஒரு கப்பில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நம்ம செய்த பவுடரையும் போட்டு கொதிக்கிற பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தையும் தரக்கூடியது. இப்படி கலக்கி குடிக்க பிடிக்கலை அப்படின்னா நம்ம இதை உருண்டை பிடிச்சி சாப்பிடலாம். அது எப்படி உருண்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2-3 டீஸ்பூன் இந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் கூடவே நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட நெய்யும் ஆட் பண்ணிக்கிடலாம். இனி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரலைன்னா கொஞ்சமாக வெந்நீர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த உருண்டையை நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கூட கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தை தரக்கூடியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.